வெனிசுலாவில் முதலீடு செய்ய கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் மறுப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுலாவில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி அந்நாட்டு அதிபர் மதுரோவின் அரசை அமெரிக்கா அங்கீகரிக்கவில்லை. மேலும் வெனிசுலா அரசின் அனுமதியோடு வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் அதிக அளவு கொக்கைன் உள்ளிட்ட உயர்ரக போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக அதிபர் டிரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். ஏற்கனவே வெனிசுலா மீது அமெரிக்கா ஏராளமான பொருளாதார தடைகளை விதித்த நிலையில் கடந்த ஜனவரி 3ஆம் தேதியன்று வெனிசுலாவுக்குள் நுழைந்த அமெரிக்க டெல்டா படைகள் அதிபர் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைப்பிடித்தன. அதனைத் தொடர்ந்து வெனிசுலாவை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்போவதாகவும் இனி வெனிசுலாவின் கச்சா எண்ணெயை தாங்களே உலகெங்கும் விநியோகிக்கப் போவதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார். அமெரிக்காவின் இந்த செயலுக்கு வெனிசுலா கடும் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் உலகின் முன்னணி எண்ணெய் நிறுவனங்களின் தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய டிரம்ப், இனிமேல் நீங்கள் கச்சா எண்ணெய் எடுப்பதற்கு வெனிசுலா நிர்வாகத்திடம் பேச தேவையில்லை என்றும் நேரடியாக எங்களுடன் தான் பேச வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதேபோல எண்ணெய் விற்பனை பணம் முதலில் அமெரிக்க வங்கி கணக்கிற்கு வரும் என்றும் அங்கிருந்துதான் மற்றவர்களுக்கு பிரித்து தரப்படும் என்றும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய உலகின் பெரிய எண்ணெய் நிறுவனமான எக்ஸான் மொபில் நிறுவன தலைவர் டெரம் வுட்ஸ், தற்போதைய சூழலில் அங்கு முதலீடு செய்வது சாத்தியமற்றது என்றும் வெனிசுலாவில் இன்னும் பாதுகாப்பு குறைபாடு நிலவுகிறது என்றும் தெரிவித்தார். இவரின் கருத்துக்கு டிரம்ப் அதிருப்தி தெரிவித்து அங்கிருந்து வெளியேறினார். இதன் மூலம் கச்சா எண்ணெய் நிறுவனங்களுக்கு வெனிசுலாவில் முதலீடு செய்வதில் விருப்பமில்லை என்பது அம்பலமாகியுள்ளது. ஒருவேளை வெனிசுலாவில் எண்ணெய் நிறுவனங்கள் முதலீடு செய்யவில்லை என்றால் அது வெனிசுலாவில் அமெரிக்கா மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைக்கு பெரும் பின்னடைவாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது.